அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடிகாரம் ஒன்று நேரம் 4:20 காட்டுகின்ற போது மணிமுள்ளுக்கும் நிமிடமுள்ளுக்கும் இடையிலான கோணம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. 4:20 அப்போ 4:20 என்று சொன்னால் இதுக்கு ஒரு சமன்பாடு ஒன்று இருக்குது. இப்படி எழுதி கொள்ளுங்க. 30h கழித்தல் 11/2 m எழுதி கொள்ளுங்க. அது என்ன 30h என்ற ஹவர்ஸை குறிக்கும், மணித்தியாலத்தை குறிக்கும். அப்போ இங்கே மணித்தியாலம் 4. அப்போ 30 பெருக்கல் 4 கழித்தல் 11/2 தர நிமிஷத்துக்கு பதிலாக 20 போட்டுக்கொள்ளுங்க. 30ஐ 4ஆல் பெருக்கினா 120 என்று வரும். கழித்தல் 2ம் 20 வெட்டுப்படும். 110. ஆகவே இதற்கான விடை 10 பாகை என்று வரும். ஆகவே 4:20 மணியில் கோணம் என்ன வகையில் இருக்கும்னு சொன்னால் 10 பாகையில் இருக்கும். மூன்றாவது வினாவை பார்த்துக்கொள்ளுங்க. கமல் 2008ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி பிறந்துள்ளார் எனின் அவர் மறுபடியும் மீண்டும் திங்கட்கிழமை பிறந்த நாள் கொண்டாட வேண்டுமெனின் அவர் எத்தனையாம் ஆண்டு கொண்டாடுவார்? இந்த மாதிரி வினா கேட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் 2008ஆம் ஆண்டு 2008ஆம் ஆண்டு ஒரு லீப் வருடம். அப்போ எனவே நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு லீப் வருடத்தில் பிப்ரவரி 29ஆம் தேதி என்ன நாளில் பிறக்கிறாரோ மறுபடியும் அதே நாள், இப்போ திங்கட்கிழமை பிறந்தாருன்னா திங்கட்கிழமையே பிறந்த நாள் கொண்டாடணும் என்று சொன்னால் 28 வருஷத்துக்கு பிறகு தான் கொண்டாடப்படும். ஒரு கிழமையில் 7 நாட்கள், லீப் வருடம் 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். ஆகவே 7 4 28. அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். 28 வருஷத்துக்கு பிறகு அவர் மறுபடியும் திங்கட்கிழமை கொண்டாடுவார். அவர் 2012 பேர்தே கொண்டாடுவார். பட் திங்கட்கிழமை அது வராது. அப்போ மறுபடியும் அவர் திங்கட்கிழமை கொண்டாடணும்னா அது 28 வருஷத்துக்கு பிறகு தான் நிச்சயமாக அவர் கொண்டாட முடியும். அப்போ இதற்கான விடை 2008ஓட 28 கூட்டினீங்கன்னா 2036 என்று கிடைக்கும். ஒரு கடிகாரத்தில் நேரம் 8:40 மணி காட்டுகின்றது எனின் அதை தளவாடியில் அல்லது கண்ணாடியில் பார்க்கும்போது அதன் பிம்பம் என்ன மணியை காட்டும்? இந்த மாதிரி வினா உங்களுக்கு தந்தாங்கன்னு சொன்னால் 8:40 என்று சொல்லிருக்காங்க. அப்போ 8 மணி 40 நிமிடம். 8 மணி 40 நிமிடம். மணியும் மணித்தியாலமும் நிமிடமும் தார சந்தர்ப்பத்தில் நீங்கள் 11:60 கழிச்சு கொள்ளுங்க. அது என்ன 11:60? 11 மணித்தியாலம் 60 நிமிடம் 12 மணி. அப்போ இதை கழிப்பதற்கு இலகுவாக நாங்கள் இந்த முறையை யூஸ் பண்ணுறோம். ஆகவே 60 போனால் 20. அப்போ 3:20 என்று சொல்லி காட்டு. அப்போ 8 மணி 40 நிமிடம் தந்ததால இந்த மெத்தட். இதுவே ஒரு 8 மணி என்று சொல்லிடுவாங்கட்டா. 8 மணி தற்பொழுது கடிகாரத்தில் காட்டுறாங்க. அதை தளவாடியில் பார்க்கும்போது என்ன மணின்னு சொன்னால் நீங்கள் 12 கழிச்சா போதும். ஆகவே இதற்கான விடை 4 என்று கிடைக்கும். அப்போ இந்த கடிகாரம் இது வந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க.